ஸோ ஹேடா ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? நம்ம இன்னைக்கு என்ன ஸ்டோரி பார்க்க போறோம்னா, ஐ வாண்ட் யூ உடைய பார்ட் 13 தான் பார்க்க போறோம். ஸோ ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? லாஸ்ட் பார்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு ஸோ போன பாட்டுக்கு சாரி. ஸோ ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? ஸோ வயனுக்கும் ஜிம்மினுக்கும் ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிருக்கும். ஸோ அதுக்கு ஃபுல்லாக காரணம் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ ஃப்ரெண்ட் எவ்வளோ ஹர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பா வயனையும் ஜிம்மினாவையும் பிரிக்கிறதுக்கோசரம். ஸோ அந்த டைமில் ஹயோங்லன்ஸ் வந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மன் தேவையில்லாமல் ஜங்குக்கு அடிக்க. ஸோ ஜங்குக்கு வந்து நான் உன்ட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டு போயிருப்போம். ஸோ நம்ம சாரி ஷிவ் வந்துட்டு ஜிமினா அடிக்க, ஷிவா வந்துட்டு ஜிமினா அடிக்க வர. ஸோ ஜங்குக்கு கோவம் வந்து என்ன அடிச்சேன் வத்தாதுன்னு சொல்லி இப்போ தேவையே அடிக்க போறியா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி வயனை ரொம்ப வெக்ஸ் ஆகியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஸோ நம்ம தேவ் வந்துட்டு ஆலியா தன்னை ஏமாத்தின விஷயம். ஆலியா வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் தான்டா. ஸோ ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்சுவலி என்ன இருக்கணும்னா ஆலியாவோட ஃபேமிலி பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். ஸோ வயனோட அப்பா பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்துட்டு அவங்களோட பிஸ்னஸ் ரொம்ப ட்ராப்பாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை எப்படி சொல்றது, ஒரு மாதிரி மென்டல் இஷ்யூ ஆன மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சண்டை போட்டுப்பாங்க. சும்மா சும்மா வந்துட்டு அடிக்கிறது திட்டுறது அப்படி சொல்லி ஒரு மாதிரி எப்படி சொல்றது ஹேஸ் பண்ணுற மாதிரியே போயிருக்கும். ஸோ நம்ம அதனால அவங்க அம்மா சூசைட் பண்ணிட்டு செத்துருப்பாங்க. ஸோ அவங்க அப்பா மட்டும் தான் இப்போ இருக்காங்க. ஸோ அவங்க தனியாக இருக்காங்கிறதுனால தேவ் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ ஹெல்ப் பண்ணுறங்கிற பேரில் தேவ் கிட்ட சொல்லியிருப்பா. ஸோ எந்த பொண்ணு தான் அவருடைய பொண்ணு. ஸோ இவளை வந்துட்டு கஷ்டப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். இவ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கஷ்டப்படுவார். ஸோ அவள் சத்தெல்லாம் பிடுங்கிக்கலாம்னு சொல்லி தேவனும் பிளான் போட்டிருப்பாங்க. ஸோ தேவ் வந்துட்டு நம்ம ஆலியாக்கு ஹெல்ப் பண்ணதான் லவ் பண்ணுறவா நடிச்சிருப்பார். பட் இருந்தாலும் அவருக்கும் லவ் இருந்திருக்கும் முழுக்க. ஸோ பழக பழக லவ் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஸோ நம்ம சரி இதெல்லாம் தெரிஞ்சோன்னே மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆலியாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆலியா வந்து விட்டுட்டு போயிடுறா. நான் அமெரிக்கா போகிறேன்னு சொல்லிட்டு இவனை அடிச்சு துரத்திடுறான் தேவும். ஸோ சரி வயன் ஹாப்பியான லைஃப் லீட் பண்ணிருக்கா. அவள் லைஃப்குள்ளே போய் இன்டர்வியூ ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா. ஸோ வயன் இப்படிலாம் ஹர்ட் ஆயிருக்காங்கிற விஷயம் வயன் ஒரு மாதிரி சேடாகவே இருந்திருப்பான். ஸோ நம்ம தேவுக்கு கொஞ்சம் என்னடா இவ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் கேட்பாரு. ஆனால் வாங்கி சொல்லியிருக்க மாட்டான். போய் நம்ம தேவ் வந்து ஷிவ் கிட்ட கேட்க ஷிவ் கொஞ்சம் வயன் வளரிடுறான். இப்படி ஜிம்னா அவளை ஹர்ட் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி. நம்ம தேவி என்ன பண்ணுறேன்னா ஜிமினா ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஜிமினா கூட சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாரு. ஸோ ரெண்டு பேரும் ஒரு வேற லெவலில் ஒரு ஃபைட் சீன் போயிட்டு இருந்திருக்கும். ஃபைட் மீன்ஸ் வாயிலே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதோட முடிச்சிருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே மேடம். ஸோ பாட்டுக்குள்ள போயிடலாமா? ஸோ என்ன இருக்கும்? ஸோ ஜிமினாவும் தேவும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கா. அந்தாண்ட சைட் ஜங்குகா வந்து கிராஸ் பண்ணிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காரு பார்த்து ஏச்சி நிறுத்துங்க, என்ன பண்ணிருக்கீங்க சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா பக்கத்தில் வந்து நின்றுட்டு இவங்க ரெண்டு பேரும் விளக்கி வச்சாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜிமினா வந்து இவன் வயனை எடுத்துப்பேன்னு சொல்கிறாடா. இவன் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்க. நம்ம தேவ் பார்த்து எக்ஸ்கியூஸ் மீ வயனுக்கும் ஜிமினாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா தெரியும். இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் இவர் வயனை ஹர்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் வயனை ஏமாத்திட்டேன் இல்லைங்களா வேற ஒரு பொண்ணோட சேர்ந்து. அதனால் அவளை உண்மையாக காதலிச்சேன். எப்போங்கும் போது அவளை ஏமாத்ததான் அவள் லைஃப்குள்ளே வந்தானே தவிர அவளை நான் போக போக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ அவளை லவ் பண்ணியிருந்தாலும் ஆலியாவை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணது ஆலியாவுக்கு யாரும் இல்லைங்கிற காரணத்தினால மட்டுமே தவிர அவளை காதலிச்சேன்னு அர்த்தம் கிடையாது. வயன் வாழ்க்கைக்கு கல்யாணம் பண்ணி போன பிறகு வயனை ரொம்ப ஹர்ட் பண்ணிடுவாளோ ஆலியாங்கிற பயத்தில் தான் வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வயனுக்கு அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு விட்டுட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவ் சொல்கிறாரு. நம்ம ஜங்கு கேட்குறாரு வயனை ஹாப்பியாக பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க ஜிமின் வந்து ஷாக்காக ஜங்குக்கை பார்க்குறான். ஷாக்காக பார்த்துட்டு இருக்கேன். ஜங்குக்கு திரும்ப அதுவே கேட்க ஜிமின் ரியாலிட்டிக்கு வந்துட்டு செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி வந்து என்னோட ரூமில் ஒரு ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கா தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ நம்ம தேவி வந்து கூப்பிட்டு போய் வெளியே விட்டுறாங்க. ஜங்குக்கை பார்த்து ஜிமினா கேட்குறாரு என்ன கேட்டேன் வயனை ஹாப்பியாக பார்த்துப்பேன் மீனிங் என்ன ஜங்குக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ உன் கூட இருக்கும்போது அவள் ஹர்ட் ஆறா. சப்போஸ் அவள் லவ் கிட்ட போகும்போது அவள் ஹாப்பி ஆகிடுவாளோ. ஸோ அவனை மறந்துட்டு உன்னை காதலிக்க ஸ்டார்ட் பண்ண டைம் அந்த டைமில் அவளை ஹர்ட் பண்ணிட்டல. அவள் லவ் பண்ணுற எல்லாருமே தப்பானவங்கன்னு தான் நினைப்பா இனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ நம்ம ஜிமின் இருந்துட்டு அவளை காதலிக்கிறேன்டா உண்மையா அப்புறம் இதுக்கு நம்ம ஃப்ரெண்டோட சேர்ந்துட்டு வயனை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேச. ஸோ இவன் வந்து அதுக்கப்புறம் எந்த கேள்வியும் கேட்கல. இவன் பாட்டு கிளம்பி போயிடுறான் ஜங்கு. ஸோ வந்து ஜிமினாக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அதே நம்ம நிலா சைட் பார்த்தா நிலா வந்துட்டு நம்ம சோஹோக்கு கவுன்சிலிங் கொடுக்க போயிருக்கான். ஸோ போயிட்டு அங்கே கவுன்சிலிங் போயிட்டே இருக்கேன். ஸோ நம்ம தாரா அங்கே வரா.
யாரா வந்துட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறா. கத்திட்டு இருந்தவ ஒரு செகண்ட்ல அமைதியாயிட்டு ஸ்மிர்க் பண்ணிட்டே சொல்றா, ஆமா ஆமாந்தலா, உனக்குன்னு யாரும் இல்லைல்ல, அதான் என்னோட தயம் வந்து வந்து உனக்குன்னு ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. காதலால உனக்கு ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைக்கல, பரிதாபத்தினால உனக்கு ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் நீ ஒரு ஆர்ஃபன், அதனால அவர் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பரிதாப காதல் தான் உனக்கு. பரிதாப காதலுங்கிறத தாண்டி பரிதாப ஃபேமிலின்னு வச்சுக்கோ, ஓகேவா? ஜஸ்ட் ஒரு சிம்பத்தி கஷ்டம் உனக்கு ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஸோ நீ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கல. நீ ஜஸ்ட் ஒரு ஆர்ஃபனுங்கிறதுனால உனக்குன்னு யாராச்சும் இருந்ததா டேர்ன் யோசிக்காம என்னை கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் நீ ஒரு பரிதாப காதல் தானே, உன் மேலே காதல்லாம் இல்லை, உனக்குன்னு யாரும் இல்லைங்கிறதுனால ஃபேமிலி கொடுக்கணும்னு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் நீ ஒரு பரிதாபம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம இவ கத்திட்டு வெளியே போறா. ஸோ வெளியே போயிருப்பார் சுகு ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே. ஸோ நிலா சண்டை போட்டிருக்க மாட்டா, தாரா கத்திட்டு இருக்கிறத கேட்க ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே சுகு வெளியே போயிட்டு டேங்கை வச்சு தான் பேசுறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ டேவுக்கு கால் பண்ணி இப்படி வந்து உன் கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காடா, அந்த பொண்ணை ஒழுங்குமுறையாக தான் வாழுமா. ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருந்திருப்பாங்க எல்லா மெம்பர்ஸும். ஸோ இவர் பாட்டுக்கு கால் அட்டன் பண்ணி பேசிட்டு அறக்க பறக்க எதுவுமே சொல்லாமல் கிளம்புவாங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பையனை வந்து தாரா ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரேன். ஸோ நம்ம 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 ஜங்குக்கு வந்துட்டு தேவங்கிட்ட சரிடா நீ போட நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இவங்க நல்ல சைட் போகும்பொழுது சரி ஜிம்மினுக்கு வந்து ஒரு மாதிரி மூட் அப்செட்டாக இருக்குது. ஸோ வீட்டுக்கு போகிறாரு. ஸோ வயலோட ஃபோன் வீட்லேயே தான் இருந்திருக்குமா. ஸோ வந்துட்டு என்ன இருக்குன்னா, சாரி, வயலோட ஃபோன் வீட்லேயே இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு ஜிம்மி அதுக்கு கண்டினியூவாக கால் வந்துட்டே இருக்கும். ஸோ ஜிம்மன் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ கால்ஸ் எடுத்துருக்க மாட்டார். ஸோ வந்துட்டு இப்போ தான் கால் அட்டென்ட் பண்ணுறாரா. ஸோ பண்ணியிருக்கிறது அவங்க பாட்டி. ஸோ வந்துட்டு அவங்க தாத்தா, சாரி பாட்டி கிடையாது, வயலோட பாட்டி தான் கால் பண்ணியிருப்பாங்க, அப்பாவோட அப்பா. ஸோ வயலை பிடிச்சி திட்டுறாங்க, நீ மட்டும் இந்த வேர்ல்டுக்கு வராமல் இருந்திருந்தா என்னோட மருமக நல்லா இருந்திருப்பா, நீ இந்த வேர்ல்டுக்கு வந்ததுனால என் மருமக இறந்துட்டா. ஸோ இந்த வேர்ல்டை விட்டுட்டு போயிட்டா, நீ ஏன் பிறந்த, நீ உங்க அம்மாக்குள்ள இருக்கும்போது நீ லக்கியா இருந்த, உங்க அம்மாவை விட்டுட்டு வெளியே வரும்போது நீ அன்லக்கி ஆயிட்ட. பிகாஸ் ஏன்னா உங்க அம்மாவை கொண்டுட்டு தானடி நீ பிறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ வந்துட்டு இதெல்லாம் ஜிபினை தான் அட்டென்ட் பண்ணியிருப்பாரு, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ஸோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர் கால் கட் பண்ணிடுறாரு. எக்ஸ்கியூஸ் மீன்னு கேட்டது நானா கால் பண்ணிடுறாரு, கட் பண்ணிடுறாரு. நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வேற ஒரு கால் வருது. அந்த கால் இதே மாதிரி தான் வாழ திட்டாங்களா, அதுவும் எப்படி திட்டாங்கன்னு வந்துட்டு ஸோ வந்து ரொம்ப ஸ்வீட்டாக திட்டுறாங்க, இந்த வேர்ல்டுக்கு வந்தது தப்பு வாயன், ஸோ வந்துட்டேன், இன்னைக்கும் பர்த்டேவா போச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஸோ நம்ம ஜிம்மனுக்கு தான் புரியுது வாயனுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கேலண்டரை பார்க்குறாரு. டே கேலண்டரை பார்த்துட்டு ஓ சன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்லேயே அடிக்கிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அவர் அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம், வாயனுக்கு ஒவ்வொருத்தராக கால் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ ஜிம்மின் வந்து சரி ஹாஸ்பிட்டல் போய் வாங்கிட்ட ஃபோன் கொடுத்துருவோம் சொல்லி அங்கே போய் பார்த்தா அங்கேயும் வாயின் கிடையாது. சரி ஸ்கூலுக்கு போயிருக்கான்னு சொல்லி போய் பார்க்க சன் இருக்கான். ஸோ சன் வந்து ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கான். சாரி சன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சன் பக்கத்தில் ஜிம்மின் உட்காந்துக்க. ஸோ ஜிம்மினை விட்டு விலகே போய் உட்காரான் சன்னு. ஸோ ஒரு பையன் ஓடி வந்து ஜிம்மினை ஹக் பண்ணிட்டு அப்பா நானும் இந்த ஸ்கூல்லே சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஸோ ஜிம்மினா திரும்பி பார்த்தா லீ தான் வந்து ஹக் பண்ணியிருப்பான். அப்பா இன்னைக்கு என்னோட பர்த்டே, எனக்கு விஷ் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம லீ கேட்க ஜிம்மினா வந்துட்டு ஹாப்பி பர்த்டே லீ அப்படி சொல்லி சொல்கிறாரு. சன்னு கஷ்டமாக இருக்குது, பிகாஸ் ஏன்னா சன்னுக்கும் அன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ அதனால தான் அவர் கேலண்டர் பார்த்தாலே சன் அப்படின்னு சொல்லி தலையில் அடிச்சிருப்பாரு. ஸோ நம்ம சன் வந்துட்டு இப்போ கூட உங்களுக்கு அவனுக்கு தானே விஷ் பண்ணணும்னு தோணுச்சு டாடி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் உங்கள் மொபைல் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஸோ வந்து ஜிம்மின்னு தன்னோட மொபைல் கொடுக்குறாரு. ஸோ சுகாவுக்கு கால் பண்ணி அங்கிள் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வரீங்களா அப்படி சொல்லி கேட்க, அப்பா தான் வந்திருக்கானேடா அதுக்கப்புறம் எதுக்கு என்ன வர சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை எனக்கு அங்கே போக விருப்பமே இல்லை அங்கிள், என்னை வந்து கூப்பிட்டுட்டு போங்க அப்படி சொல்லி சொல்கிறான். ஸோ நம்ம ஷூகா வந்துட்டு கேட்கும் பொழுது ஒரு சேட்னஸ் தெரிஞ்சிருக்கும் சன்னோட வாய்ஸில். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா சரி சன் அங்கிள் வரேன், அங்கிள் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஷூகா கால் கட் பண்ணிடுறாரு வரேன்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மில் கேட்குறான், சாரிடா நான் அப்பா வேணும்னு பண்ண கிடையாது, ஹாப்பி பர்த்டே சன் அப்படிங்க. சன் வந்துட்டு ஓகே டாடி பரவாயில்ல தேங்க்யூ. ஸோ அப்படிங்க நான் அங்கிள் வரேன் அங்கிளோட போய்க்கிறேன் அப்படிங்க. டே அப்பா வந்திருக்கேன் அப்பாவோட வாடா அப்படிங்க. பின்னால ஃபெங்கு இருந்தப்பா ஃபெங்கு என்ன சொல்கிறேன்னா சன் அம்மாவோட நீ செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டேடா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சன் வந்து ஒரு மாதிரி இல்லைப்பா
நான் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நம்ம ஜீவன் சொல்றான், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்டா, உனக்கு காட்டுறேன் வாடா, இந்த சர்ப்ரைஸ் யாராலையும் தர முடியாது அப்படிங்க. நம்ம சன் சொல்றேன், இதுவரை நீங்க கொடுத்த சர்ப்ரைஸ் போதும் அப்பா, எனக்கு இதுக்கு மேல சர்ப்ரைஸ் வேண்டாம், அவன் பிக் பாய் நவ் அப்படிங்கிறான். ஸோ ஜிம்மினுக்கு சிரிக்கிறதால ஃபீல் பண்றதானே தெரியல. நீ வந்து சன்னோட கையை பிடிச்சிட்டு, பிரதர் என்னோட வா பிரதர் நம்ம போய் செலிப்ரேட் பண்ணலாம், உனக்கும் எனக்கும் ஒரே நாள் தான் பர்த்டே, பிகாஸ் ஏன்னா நம்ம டேர்ன்ஸ், அதனால நான் நீ ஒட்டுக்கா தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம், இத்தனை வருஷம் தனியாக செலிப்ரேட் பண்ணது தப்பு ப்ரோ அப்படி சொல்ல நம்ம சன் வந்துட்டு கையை எடுத்து வச்சுட்டு ஐம் சாரி, நான் தெரியாமல் உன்னை தள்ளி விட்டுட்டா அப்பா அப்புறம் என்னை திட்டிடுவாரு, நீ என்கிட்ட வராதா நீ போ அப்படிங்கிற. ஜிம்னாக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு, என்ன நம்ம பையன் இப்படி பேசலான்னு சொல்லிட்டு சன்னை ஹக் பண்ண வர. சன்னை வந்துட்டு ஐம் சாரி டேடி, நீ என்னை டச் பண்ணாத, நான் போகிறேன், சுகா அங்கிள் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு இவன் போகிறான். ஸோ சுகாவோட என்ட்ரி. ஸோ சுகா வந்தோன்னே நம்ம சன் ஓட முடியாமல் காலில் காயமாக இருக்குல்ல, ஸோ ஓட முடியாமல் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறான். ஹாப்பி பர்த்டே பிரின்ஸ், என்ன பண்ணுறேன், எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன்ல, கால் வலிக்கிறல அப்படிங்க. அங்கிள் என்ன கூப்பிட்டுட்டு போகிறீங்களா அப்படி சொல்கிறான். ஸோ நம்ம சுகா வந்துட்டு சரி வேணா கூப்பிட்டு போகிறான் அப்படிங்க. சரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது எனக்கு எதுவுமே வேணாம் அங்கிள் அப்படிங்க. சரி சாக்லேட்ஸ் இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்க, அங்கிள் எனக்கு சாக்லேட்ஸும் வேணாம் அப்படிங்கிறோம். ஸோ ஜிம்மன் வந்துட்டு அண்ணா நீங்கள் சென்னை என்கிட்டே கொடுத்துட்டு போங்க, நான் நானே சென்னை கூப்பிட்டுட்டு போய்க்கிறேன் அப்படிங்க. சாரி ஜிம்மன். ஸோ எனக்கு சன் எப்படி அதே மாதிரி தான் எனக்கு ஒரு பயமாக தான். ஸோ சன்னை ஹர்ட் ஆகும்போது என்னால் பார்க்க முடியாது. ஸோ சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் வளர்த்திருக்கோம், உன்னை விட அதிகமாக எங்களுக்கும் ஒரு மகா மாதிரி தான் சன். ஸோ அவன் ஹர்ட் ஆகும்போது அதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் ஒன்று எதுவும் கேட்காம போகிறதே பெரிய விஷயம். பிகாஸ் ஏன்னா வந்துட்டு நான் சென்னை எப்படி பார்க்கணும் அதே மாதிரி தான், நீ சென்னை ஹர்ட் பண்ணுறேன், உன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்தாருன்னா என்னால் நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், நீ யாருக்கவும் விட்டுட்டு போகிறேன் ஜிம்மன், ஸோ கையை விடு அப்படிங்க. சரின்னு சொல்லி ஜிம்னாவும் விட்டுறாரு. ஸோ ஜிம்னா வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஃபெங் வந்துட்டு ஜிம்னா ஜிம்னான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. ஸோ நம்ம ஜிம்னா அதை வந்து அவ்வளோவா பார்க்கல. ஸோ லியோ அப்பா அப்பான்னு கூப்பிட்றான். ஸோ ஜிமினா அதையும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ லேட் நைட் ஆகுது. ஸோ ஜிமினா கேக்கு, ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறான். ஸோ வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ சன் சன் ஒயன் ஒயன்னு கூப்பிடுறாரு. பட் இருந்தாலும் யாரும் வெளியே வரவே இல்லை. ஸோ வீடு ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ லிவிங் ஏரியாவில். ஸோ சன்னை கூட்டிகிட்டு வந்து சுகா விட்டுட்டு போகிறாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு சுகா விட்டுட்டு போகிறாரு. ஸோ வந்து நம்ம ஜிமின் வந்து சுகர் சன்னா ஹக் பண்ணிக்கிட்டு, அப்பா சாரிடா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஓகே டாடி, அங்கிள்ஸ்லாம் சொன்னாங்க, எல்லாரும் அவங்க யாரும் உங்ககிட்ட பேசலையா, அதனால் நானும் பேசாமல் இருந்தால் ரொம்ப ஹர்ட் ஆவீங்கன்னு சொன்னாங்க. ஐம் சாரி, நான் இன்னும் ஹர்ட் பண்ண மாட்டேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு லீவ் முக்கியம் தான் எனக்கு தெரியுது இல்லைங்களே. ஏன் முன்னாடி அவன் இம்பார்ட்டன்ட்டுங்கிற மாதிரி நடந்துக்காதீங்க. சப்போஸ் அவன் இம்பார்ட்டன்ட், அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சால் என்னை கூட்டிகிட்டு போய் அங்கிள்ஸ் வீட்லேயே விட்டுடுங்க, நானும் மம்மியும் அங்கேயே இருந்துக்கிறோம், உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வந்து ஃபெங் ஆண்டி தான் முக்கியம்னு எனக்கு தெரியும், அம்மாவுக்கு ஹர்ட் பண்ணாதீங்க, அம்மாவுக்கு வலிக்கும், நைட்லாம் அழுதாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன்னு சொல்ல. சிம்மின் சாரிடா, நீயும் அம்மா வந்தா என்னோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டெவாங் சைட் பார்த்துட்டு இருந்தோம்ல, பாதியிலே நிறுத்தணும்ல, அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கலாமா. ஸோ என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம டேவ் வந்து அறக்க பறக்க கம்பெனி ஹால்லேருந்து போயிருப்பார்ல. ஸோ வந்து நம்ம அங்கே போய் பார்த்தா நம்ம தாரா திட்டிட்டு வெளியே வந்திருப்பா. ஸோ சூகை பிடிச்சி நின்று பேசிகிட்டு இருப்பார். ஸோ சூகை பிடிச்சி வச்சிருப்பாரு, ஆனால் பேசிகிட்டு இருக்க மாட்டார். ஸோ நம்ம டேவ் உள்ளே போயிட்டு நிலா கிட்டோம், சாரி நிலா, அவன் சொல்கிறதுக்குலாம் ஏன் ஃபீல் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீங்கள் என்னை பரிதாபத்தில் அதனால தான் காதலிச்சிங்களா டேவ் அப்படிங்கிற. டேவாங்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ஐயோ பட்டுக்கு நீ என்னை பரிதாபத்தில் காதலிச்சேன், ஸோ எனக்கு ஒரு ஃபேமிலி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபேமிலி கொடுக்கணும் தானே எனக்கு காதலிச்சா அப்படி இப்படிங்க. டேவாங்க்கு கோவம் வந்து ஸோ கோவத்தில் என்ன பண்ணுறாருன்னா நம்ம நிலாவோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாரு டீப்பாக. ஸோ நம்ம நிலா ஃபோர்ஸ்ஃபுல்லாக தள்ள ட்ரை பண்ணுறா, பட் இருந்தாலும் முடியல. ஸோ வந்து நிலா ப்ரீத் பண்ண கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சோன்னே நம்ம டேவாங் விட்டுட்டு சாரி நிலா, உன்னை கேட்காம உன்னை கிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நீ என்னோட வேர்ல்டு. இந்த கிஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, என்னோட லவ் அவ்வளோ ஸ்ட்ராங் தான். பிகாஸ் ஏன்னா நான் உன்னை வந்து உனக்கு யாரும் இல்லை, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இல்லைன்னா உனக்கு காதலிக்க கிடையாது, நீ என்னோட வேர்ல்டில் குயினாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நீ இல்லைன்னா நான் வந்து வாழ்வேனா இல்லையான்னு தெரியாது,
ஆனா உன்னை பார்த்ததுனால இப்ப நான் என் வாழ்க்கைய ரசிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். உன்னை நான் அவ்வளோ காதலிக்கிறேன்ல, என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படி இப்படின்னு பேசுறாரு. ஸோ சீரியஸ்லி நான் ஒரு ஆர்ஃபனுங்கிறதுனால எனக்குன்னு யாரும் இல்லைங்கிறதுனால அக்செப்ட் பண்ணிக்கலல்ல டியோங் அப்படின்னு கேட்க, நம்ம டியோங் இருந்துட்டு இல்லை நீ தான் என்னோட உலகமே அப்படின்னு சொல்றாரு. ஸோ வந்துட்டு நம்ம நிலா வந்துட்டு ஓ ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த கான்வர்சேஷன் முடியுது. நீலாம் வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறா, அப்போ என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்க. ஆ உங்களை அக்செப்ட் பண்ணுவா வேறு யாரை அக்செப்ட் பண்ணுவேன் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலா வந்துட்டு டேவங்க பண்ணிக்கிறா. ஸோ டேவங்க வந்து நிலாவை கூப்பிட்டுட்டு போயிடறாரு. சூகா என்ன பண்ணுறாருன்னா போ அப்படின்னு சொல்லி தாராவை வீட்டுக்கு அமுச்சு விட்டுறாரு. ஸோ இந்தாண்ட வந்து இப்படி முடியும். ஸோ அந்தாண்ட என்ன இருக்குன்னா ஜிம்மின் வந்து ஒயனுக்கு கால் பண்ணிட்டே இருப்பார். ஸோ மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன பண்ணுவார்னா போயிட்டு ஷிவ் கிட்ட ஃபஸ்ட்டு கேட்பாரு. ஸோ ஒயின் எங்கே ஒயின் வந்தாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஸோ வந்துட்டு நம்ம ஷிவ் அவ்வளோ நோட்டீஸ் பண்ணுறான். இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டேட்டை சொன்னோன்னே நம்ம ஜிம்மன் வந்துட்டு சொல்கிறான் வந்து இன்னைக்கு இந்த டேட் அப்படிங்க. ஐயோ இன்னைக்கு வரட பர்த்டே, இதை மறந்துட்டேன், இருக்க பிரச்சனை இல்லை, அவளை தனியாகவே விட்டுருக்க கூடாது. இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது தேவ் வந்திருப்பான். தேவ் வந்துட்டு ஷிவ் கிட்ட ஏய் வயனை எங்கே போனா, நானும் காலையிலேருந்து வயனை தேடிக்கிட்டே இருக்கேன், அவன் ஹாஸ்பிட்டலும் வரல ஒன்றும் வரல, காலையில் கொஞ்ச நேரம் இருந்தால் அப்புறம் எங்கே கிளம்பி போனானே தெரியல, அவளுடைய ஸ்டாஃப்ஸ்லாம் ஆஃபீஸ் அதாவது ஹாஸ்பிட்டலில் அவளை கேபின்லேயே இருக்கு, அவளை காணும், அவன் மொபைலுக்கு கால் பண்ணால் சன் எடுத்தான் அப்படிங்க. நம்ம ஜிம்முக்கு கோவம் வருது, நீ எதுக்கு நான் ஏன் ஒய்ஃபை தேடுற அப்படிங்க. உனக்கு உன் ஒய்ஃபை காணுங்கிறதே இப்போ தான்டா தெரியுது, நான் அவளை எல்லா இடத்துலையும் திட்டேன், அவள் காணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஜிம்மினா ஷிவ் தேவி எல்லாருமே தேடிட்டே இருக்காங்க. வந்து ஆனால் நம்ம ஒயனை கண்டுபிடிச்ச பாட காணும். ஸோ லெவல் 30 இருக்கும். ஸோ ஜிம்மினா வந்து ஒயன் வந்து திங்ஸ் கொண்டு வந்திருப்பாள் ஜிம்மினாவோட வீட்டுக்கு, அதெல்லாம் எடுத்து பார்த்துட்டே இருக்கா. ஸோ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு டைரி கிடக்குது. ஜிம்மினா எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு படிக்கக்கூடாதுன்னு அங்கேயே வச்சார். இல்லை ஒயனை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த டைரியை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த டைரியை எடுத்து படிக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் ஐ மிஸ் யூமா, இந்த வேர்ல்ட்லேயே என்ன ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறது 2 பர்சன், ஒன்று நீங்கள் ஒன்று வந்து ஸ்ரீமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஸோ ஸ்ரீமா யாருன்னா வந்து இப்போ வந்து ஸ்ரீ இருக்காங்களே, ஸோ அதாவது அவங்க பேர் ஜெயஸ்ரீ. ஸோ ஸ்ரீமான்னு போட்டு வச்சுருக்கான். ஸோ ஜெயஸ்ரீ யாருன்னு பார்த்தா நம்ம வாயனோட ஸ்டெப் மாம், ஓகேவா. ஸோ நீங்கள் ஒன்று அப்புறம் ஸ்டீமா ஒன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் நான் முஸ்லீமான ஒன்று எவ்வளோ மிஸ் பண்ணுறேன்னு தெரியுமா, நான் பிறந்த கொஞ்ச நாள்லேயே நீ இறந்துட்டேன், ஆனால் நான் பிறந்தப்போ தான் உனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போனதுனால வீட்டில் இருக்க யாரையும் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்கல, அப்பாவும் அதனாலேயே என்னை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, இருந்தாலும் நான் உனக்கோசம் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை பார்க்காம இருந்திருக்கலாம், என்னை ஸ்டீமாவே வளர்த்துருக்கலாம். ஸோ ஆனாலும் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எழுதியிருக்கான். அவன் வந்து அந்த ஒரு ஹர்ட்னஸோட எழுதியிருக்கான். செகண்ட் பேஜ் திருப்புறாரு. ஸோ செகண்ட் பேஜில் வந்து சாரிப்பா அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ ஹெட்டிங் வந்து சாரிப்பா, அதான் வந்து ஹெட்டிங்கே. ஸோ வந்து ஒரு சில விஷயம் வந்து ஹர்ட் கொடுக்கும்ப்பா இல்லைங்களா, உங்களுக்கு ஏன் என்ன இவ்வளோ பிடிக்காமல் போச்சுன்னு தெரியல, நான் அம்மாவை என்ன பண்ணேன், அம்மாவுக்கு இப்படி ஆகும்னு எனக்கு என்ன பிறக்கும் பொழுதே தெரியுமா, நீங்கள் தெரிஞ்சிருந்தா நான் பிறக்காம ஆக்சுவலி போய் சொல்கிறது எனக்கா தெரிய போகுது, நான் வந்து குழந்தைய வயிற்றுல இருக்கும் பொழுதே உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தேன், நான் வேணான்னு முடிவு பண்ணிக்கலாம்லப்பா, நீங்கள் தான் எனக்கு உயிர் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் நானே தப்புன்னு சொல்கிறீங்க, நான் பிறந்தது தப்பா, ஆனால் சாரி அப்பா அப்படி சொல்லி எழுதியிருக்கா. ஸோ ஜெமினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவருடைய கண்ணீர் அந்த டைரி பேஜஸ்லேயே விழுது. ஸோ தேர்ட் பேஜ் திருப்புறான். ஸோ தேர்ட் பேஜில் வந்துட்டு ஐம் டோட்டலி அப்செட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங், நான் டோட்டலாக அப்செட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹெட்டிங். ஸோ ஜிம்மு நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கவிதை மாதிரிலாம் இல்லை, ஸோ அவளுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்க்கும் ஒரு நேம் கொடுக்குறான். ஸோ அதில் என்னென்னா வந்து நான் இப்போ 8th படிச்சுட்டு இருக்கேன். ஸோ நான் கிளாஸ் டாப்பர். ஸோ நான் எங்கள் அப்பா கிட்டே மார்க் ஷீட் எடுத்துகிட்டு போய் கொடுத்தேன். எங்கள் அப்பா ஜஸ்ட் பார்த்து சைன் பண்ணி கொடுத்தாரு. அது என்னோட தங்கச்சி தாரா. ஸோ அவள் கிளாஸில் ஜஸ்ட் பாஸ் ஆனால் நல்ல மார்க்ஸ் எடுத்திருந்தா கொஞ்சம், அதுக்கு அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டார். நான் வந்து அதை தப்பு எதுவும் சொல்ல கிடையாது, அவள் என்னோட தங்கச்சி தான், நான் இல்லைங்கள. ஆனால் அந்த சந்தோஷம் நான் கிளாஸ் டாப்பர் ஆகும்போது எங்கள் அப்பாவுக்கு இருந்திருக்கலாம்ல. ஜஸ்ட் நீ பாஸ் மட்டும் தான் ஆயிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நீ நிறைய மார்க்ஸ் எடுத்தாலும் அவ்வளோ நான் சந்தோஷப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஐம் டோட்டலி அப்செட் ஃபார் தட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் கீழே எழுதியிருக்கா, இந்த விஷயத்துலாம் கிடையாது, எங்கள் அப்பா என் தங்கச்சி என்ன பண்ணாலும், அவன் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவார்,
நானும் என் தங்கச்சி கெட்டது பண்ண திருத்தணும்னு நினைப்பானா, நல்லது பண்ண நானும் சந்தோஷப்படுவேன். அவ ஒரு இடத்துல நல்ல பேர் எடுத்தா நானும் சந்தோஷப்படுவேன். என்னைக்குமே அவ என்ன அக்காவா நினைக்கலனாலும் பரவாயில்ல, அவன் நான் தங்கச்சியா தான் நினைச்சிருக்கேன். அவ சந்தோஷமா இருந்தா நானும் சந்தோஷமா இருப்பேன். ஸோ எங்க அப்பா என் தங்கச்சியை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதுல ஒரு 5% எனக்கு பாசம் காட்டியிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஸோ எப்போ பாரு எங்க அப்பா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. சின்ன பொண்ணுங்கிறதுனால நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் இருந்தாலும் எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால ஐம் டோட்டலி அப்செட் அப்படின்னு எழுதியிருக்கா. ஸோ தேர்ட் பேஜ், இதனால என்னோட சிஸ்டர் என்னை இவ்வளோ வெறுக்கிறான்னு தெரியல. ஹி ஹேட்ஸ் மீ அப்படி சொல்லி எழுதியிருக்கா. ஷீ ஹேட்ஸ் மீன்னு சொல்லி எழுதியிருக்கா. ஸோ அதான் அதோட ஹெட்டிங், ஷீ ஹேட்ஸ் மீ அப்படி எழுதியிருக்கா. ஸோ என் தங்கச்சி எதனால் என்னை வெறுக்கிறான்னு தெரியல. ஸோ ஆனால் என் லைஃப்பில் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள் வந்து அவள் என்னை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். எதனால் அவள் என்னை இவ்வளோ வெறுக்கிறானும் தெரிய கிடையாது. எது கேட்டாலும் எங்கள் அம்மா ஒன்றால் தான் இருந்தாங்க, எது கேட்டாலும் எங்கள் அம்மா ஒன்றால் தான் இருந்தாங்க அப்படிங்கிறா. எனக்கு தெரியல, எனக்கு புரியல, அவன் ஏன் என்னை இவ்வளோ ஹர்ட் பண்ணுறான்னு நினைக்கிறான்னு தெரியல, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. ஸோ ஃபோர்த் பேஜ், இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நியூ லைஃப் ஸ்டார்டர்னு எழுதியிருக்கேன் அந்த பேஜோட ஹெட்டிங்கில். ஸோ நியூ லைஃப் இஸ் ஸ்டார்டட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ ஜிமின் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இன்னைக்கு தான் நான் தேவை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஸோ தேவை நான் கேரிங்காக பார்த்துக்கிட்டாரு. யாரையும் நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன். பிகாஸ் ஏன்னா என்கிட்ட இருக்க பணத்துக்கும் சொத்துக்கும் இல்லாமல் என்ன காதலிச்சது தேவை மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. ஸோ ஜிம்மனுக்கு அதை படிக்க படிக்க கண்ணீர் வருது. ஸோ அதுக்கப்புறம் எந்த பேஜ்லையும் எதுவும் எழுதவே இல்லை. ஸோ வந்து ஜிமினா வந்து புக் அந்த டைரி திருப்பி பார்க்குறாரு. கடைசிக்கு 2 பேஜுக்கு முன்னாடி, மேம் சாரி, நான் இந்த வாழ்க்கையை வாழ வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ நீ வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வேர்ட்ஸில் லைன் மட்டும் எழுதியிருக்கு. ஸோ ஜிமினா படிச்சு ரொம்ப வெக்ஸ் ஆகி ஒரு கண்ணில் கண்ணீர் வருது. ஸோ என்ன ஆகுதுன்னா அடுத்த பேஜ் திருப்பையில், ஸோ நான் இந்த ஃபீலை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக அனுபவித்தேன். என்ன ஒரு குழந்தை அம்மானு கூப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கா. ஸோ நான் சன்னுக்கு அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அம்மா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கா. ஸோ வந்து அவள் டைரியில் இருக்க ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அவளுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இவர் படித்து முடிக்கவும் வயன் வீட்டுக்கு என்டராகி நிற்கிறா. ஸோ இடியுடன் கூடிய மழை. ஸோ ஹெவி ரெயின் வெளியே இருக்குது, ஹெவி ரெயினாக இருக்கா. ஸோ வயன் மழையில் நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ ஜிமினா பக்கத்தில் வந்து நிற்க, ஜிமினா வந்து அழுதுட்டு இருந்திருப்பாரு. ரூமில் இருக்க சோஃபாவில் தான் உட்காந்துருப்பாரா. ஸோ வந்து நம்ம வயன் வந்து நிற்கிறா ஜிமினா முன்னாடி. ஜிமினா சாரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்தபடியே வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ வயன் வந்துட்டு ஐம் ஆல்சோ சாரி ஜிமினா அப்படிங்கிறா. ஸோ நம்ம ஜிம்மில் இருந்துட்டு சரி எங்கே போனேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜிமினா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்கிறா. ஸோ நம்ம ஜிமினா என்னன்னு சொல்லி கேட்கும்போது, ஜிமினாவுடைய கையை எடுத்துகிட்டு போய் ஒயின் தன்னோட ஸ்டொமக் மேலே வச்சு ஃபீல் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் அப்படிங்க. ஜிமினாவுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ வந்து வெளியே இருந்துச்சு வந்து பார்த்துட்டு இருக்கா எட்டி. இதே உனக்கு புரியலையா என்னமோ அப்படிங்கிற மாதிரி கத்தானெல்லாம் வந்துட்டு அம்மாட்டா இருடா ஜெமினா காத்துல விழுந்துரு போகுது அப்படிங்கிறா. ஸோ நம்ம வயன் சொல்கிறா வந்துட்டு, ஜெமினா நீங்கள் அப்பா பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறா. ஸோ ஜெமினா செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வயனோட லிப்ஸில் எழுதிச்சு கிஸ் பண்ணுறாரு. ஸோ வயனுக்கும் செம்ம ஹாப்பி. இவங்க 2 பேரும் இப்படி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க உள்ள. ஸோ அப்போ டேங் வரானா. ஸோ ஜிமினாட்ட பேசலாம், என்ன பண்ண போகிற, எங்கோட வாழ போகிறேன் வயனோட வாழ போகிறேன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் ஒழிஞ்சு நின்று பார்க்கறத பார்த்துட்டு இவரும் கூட போய் சேர்ந்து நின்றுக்கிட்டாரு. என்ன நடக்குது அப்படி சொல்லி உள்ள எட்டி பார்க்க இவங்க 2 பேரும் சந்தோஷமாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ டேங்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும். என்னாச்சு நானும் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போகும்போது, இல்லை கையை பிடிச்சி நிறுத்திட்டு அமைதியாக நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ வந்து நம்ம டேங்கு நின்று பார்க்குறாரு. ஸோ ரியாலி நான் அப்பா பார்க்க போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வயனுடைய ஸ்டொமக் மேலே கை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ டேங்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குதுங்க, வயனுடைய ஸ்டொமக் மேலே ஏன் கை வச்சுட்டு இருக்கா அப்படின்னு. நம்ம நிலா வந்து தலையிலையும் அடிச்சுட்டு அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதெல்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி அப்பா பார்க்க போறியான்னு கேட்டுட்டு இருக்கா, என்னாச்சு அப்படிங்க. மைனஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறா. டேங்க்கு செம்ம ஹாப்பி, வேகமாக உள்ளே ஓடி போகிறான். இது 2 தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுது. பட் இருந்தாலும் தடுத்து நிறுத்த முடியல. நம்ம டைம் வேகமாக உள்ளே ஓடி போயிட்டு வயனை ஹக் பண்ணிக்கிறாரு. ஓ ஐம் ஹாப்பின்னா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சிட்டாரு வயனை. ஜிமினாக்கு ஒன்றும் புரியல இங்கே என்ன நடக்குது, நம்ம சந்தோஷத்தோட டேங்கோட சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நான் அங்கிள் ஆக போகிறேன், என்னோட தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங்க் சும்மா ஹாப்பியாக இருக்காரு. ஸோ இவங்களாம் ஹாப்பியாக இருக்கும்போது ஃபைன் வந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாப் பண்ணிட்டு உள்ளே வரா. ஸோ வயன் நீ இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா, இந்த
ஃபேமிலி முன்னாடி வந்துடுவேன்னு நினைக்கிறியா? எனக்கு தெரியாது. பிரியா சாரி ஜிம்னா என்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். ஸோ நம்ம வாயின் வந்துட்டு ஒரு மாதிரி பார்க்குறா. ஸோ இதோட இந்த பாட்டு நிறுத்திக்கலாம். பிடிச்ச சீன் பிடிக்காத சீன் சொல்லுங்கள். எந்த சீனாச்சும் ஹர்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம் சாரி. இன்னும் ஒரு பாட்டிலே முடிஞ்சிடும்டா. ஓகேவா? பாருங்க. ஓகே பாய், டேக் கேர்.